வணக்கம் ஜெயன். சமீபத்தில் நடந்த கேபினெட் மீட்டிங்கில் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்து வெளியில் வந்திருக்கு. லிட்டரலாக அது கொஞ்சம் ஒரு அக்ரெசிவாக ஷாக்கிங்கான ஒரு கருத்து. அது என்னன்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு செட்டு தண்ணீர் கூட போகக்கூடாது, எந்த அளவுக்கு டேம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சீக்கிரம் விரைவாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்துற வரைக்கும் இந்தியா இதில் தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது தான். ஏன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்ஸில் நிறைய விஷயம் போயிருக்கோம். அந்த மேலே இருக்கக்கூடிய 3 நதிகள் அது பாகிஸ்தானுக்கும், கீழே இருக்கக்கூடிய 3 நதிகள் இந்தியாவுக்கும். அந்த மேலே இருக்க 3 நதிகளில் ரன்அவே டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தாமல் தேக்காமல் மின்சாரத்துக்கு இந்தியா பயன்படுத்தலாம் அப்படின்றதும், அதன் பிறகு எத்தனாயிரம் கோடி இப்போது என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்றது ஒரு டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த லிங்க் அப்படின்றது இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அந்த கான்டெக்ட் இருந்தால் தான் இந்த இடத்துல உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு ப்ரொவோகேஷன் பாகிஸ்தான் தரப்புலேருந்து இல்லை, அவங்களுடைய உள்ளூர் பயங்கரவாதிகள் அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு எதிராக போராட்டத்தில் அப்படின்ற லெவல் இருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் பிரதமர் அவர்கள் இந்த கருத்தை ஏன் சொல்லணும், பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஏன் சொல்லணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் இருக்கு. இப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த துவக்கத்துல இருந்து இந்தியா இனிமே ஒரு ரியாக்டிவ் ஸ்டேட்டா இருக்காது அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லாலையும் செயலாலையும் இந்தியா உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். முதல்ல இந்தியாவுடைய தாக்குதல், நம்ம தான் முதல்ல அடித்தோம் பாகிஸ்தானை, உள்ளே போய் அடித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேர்ம்ஸில் நம்ம வெளியில் வந்தோம். இது ஒரு புது இந்தியா அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏன் சொன்னோம்னா, இப்போது உங்களுடைய வெதர் ஃபினாமினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் எல்னினோ அப்படின்றது இன்றைக்கி உலகம் முழுக்க பேசப்படக்கூடியது. குறிப்பாக மேற்கு ஆசியா தான் இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்பட போகக்கூடியது சூப்பர் எல்னினோவால். இதில் கணிசமான அளவுக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் மற்றும் சிந்து இருக்கு. ஏற்கனவே இருக்கிற தண்ணீரை நம்ம கொடுத்தாலே அங்கே ஷார்ட்டேஜ் அப்படின்ற ஒரு நிலைமையில இந்தியா உங்களை தண்ணீரை ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு 3 பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்கு. ஒன்று, பயங்கரவாதத்தை நீ நிறுத்தாத வரைக்கும் இதுதான் உன் நிலைமை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். 2வது, பிரதமர் மோடி அவர்கள் சிந்தில் இருக்கக்கூடிய மக்களையும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மக்களையும் தூண்டி விடுறாரு. பயங்கரவாதத்தை நிறுத்தலைன்னா நாளைக்கு உங்க இடம் விவசாய நிலம்ன்றது பாலைவனமா மாறிடும், நீங்க உங்க அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் மீனிங்குமே அங்கே இருக்குது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, பாகிஸ்தானோட சோஷியல் மீடியாவையும் நம்ம மானிட்டர் பண்றோம். அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் என்ன, ஆன்லைன்ல என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொல்லி சில மெத்தட்ஸ் இருக்கு. அதை ஒத்து பார்க்கும் பொழுது இது ஒரு பேசும் பொருளா இருக்கு பாகிஸ்தானுடைய பொதுமக்களுக்கு இடையே. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை நீங்க தூக்கி முதல்ல உங்க எதிரிகிட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எதிரி இந்த பாயிண்ட்டை பத்தி மட்டும்தான் பேச முடியும். பாகிஸ்தான் அந்த 3 விஷயத்த, சர்வதேச அரங்குக்கு நாங்கள் போவோம், சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றது 2 நாடுகள் சம்மந்தப்பட்டது, ஒரு நாடு தன்னிச்சையாக எடுக்க முடியாது, தண்ணீரை நிறுத்துறது போருக்கு சமம், நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம், இந்த 3மே பம்மாத்து வேலை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இறங்கி வரணும் அப்படின்னா இந்த சிந்து நதி நீரோடைய ஒப்பந்தத்தை நீ தயவுசெய்து பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு தான் பாகிஸ்தான் இறங்கி வரணும். ஸோ அவங்களுடைய பேக் எண்ட்ல அவங்களோட ISI மற்றும் இவங்களுடைய ஜிஹாதி இராணுவம் பிளான் பண்ணக்கூடிய இந்த சபோட்டேஜ் மற்றும் பயங்கரவாத தாக்குதல் எல்லாத்தையுமே அந்த பிளானர்ஸோட மைண்ட்ல இது இருக்கும். இது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, ஆகாது. பட் இன்னும் 2-3 வருடங்கள்ல 2028ல் கணிசமான அளவுக்கு பாகிஸ்தானுடைய தண்ணீரை நிரந்தரமா இந்தியா தன்னோட பயன்பாட்டுக்கு திரும்பி விட முடியும். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கோவப்படுறீங்க, தண்ணீரெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்ட்டு. சிந்து நதி நீரோடைய ஒப்பந்தம் நேரு அவர்களுடைய காலத்துல போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்தை எடுத்து படிச்சீங்கன்னா, ஆஸ் 2 பேர் ஒரு 2 மதம் ஒன்னா இருக்க முடியாதுன்னு நீங்க தனியா ஒரு நாட்டை பிரிச்சுட்டு போனீங்க, ஒரு இஸ்லாமிய நாடு வேணும்னு சொல்லிட்டு, ஃபைன். பட் ஆஸ் அ ஆக்ட் ஆஃப் குட்வில், ஒரு நல்ல ஒரு பண்பா, ஒரு நண்பனுக்காக பிரிஞ்சே போனாலும் அப்படின்ற ஒரு இதில் உங்களுக்காக நான் தண்ணீரை ஒதுக்குறேன் அப்படின்ற ஒரு பாகப்பிரிவினை தான். நல்ல ஒரு நண்பனா இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்ற இன்னொரு மீனிங்குமே அதில் இருக்கு. அதை தான் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ முன்னெடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சீஸ்ஃபயர் அப்படின்றது ரொம்ப ஃப்ரெஜைலாக தான் இருக்கு. இராணுவத்தில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸ், அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசும் பொழுது, சிப்ரி ரிப்போர்ட் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்.
டூ ஃப்ரண்ட் வாருக்கு இந்தியா தன்னை தொடர்ந்து தயார்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஐரோப்பா போருக்கு எப்போ தயாராகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 பிறகு 2024 அவங்க நம்ம போருக்கு தயாராகணும், ரஷ்யா ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருட கேப்புக்கு பிறகு? இந்தியா கிடையாது, கான்ஸ்டன்டா நம்ம போருக்கு தயாராகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த 2 அண்டை நாடுகளுமே இந்தியாவுக்கு எதிரான அந்த இராணுவ கட்டமைப்பை வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நாம இந்த இடத்துல சுணக்கம் அப்படின்றது காட்ட முடியாது. அதே மாதிரி இந்தியாவுடைய மிசைல் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய கேம் சேஞ்சரா, நீங்க ஓப்பனா நம்ம நோ டைம் கொடுக்கறது, அக்னியோடைய ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்றதுன்னு சொல்லி சைக்காலஜிக்கலா எதிரிகளுக்கு ஒரு டீப்பான ஒரு தாக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி சீனா இந்தியா உறவு அப்படின்றது ஓரளவுக்கு ரிசெட் ஆயிருக்கு, ஆனால் சுமூகம் ஆகலை. ஏன்னா சீனாவுக்கு இந்தியாவுடைய பிரச்சனை வச்சு தான் அங்கே டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் பண்ணியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ சீனா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த இடத்துல இருக்கு. ஆனால் நல்ல ஒரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு அதிகாரியை சந்திக்கும் போது திபேத்தோட போட்டோவை பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே பொலிட்டிக்கல் மெசேஜிங். பிரதமர் அவர்கள் ஒரு இடத்துல நிற்கிறாரு, இல்லை வெளியுறவு அமைச்சர்கள், இந்த பெரிய அரசியல்வாதிகள் எங்கேயா நிற்கிறாங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் அவங்க சூஸ் பண்றது எல்லாமே உள்ள ஒரு பெரிய ஒரு டீப் மீனிங் இருக்கும். திபேத் அப்படின்றது அருணாச்சல் பிரதேஷோடைய முதல்வர் ஏற்கனவே அதுக்கும் நமக்கும் தான் எல்லை இருக்கு, சீனா எல்லை இல்லை அப்படின்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும், இல்லை இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கள் அந்த போட்டோ முன்னாடி நிற்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒன் சைனா பாலிசியை விட்டு விலகி இந்தியா போகுது. நீ ஒழுங்கா இல்லாட்டி நான் உன்னோட திபத்தை நாங்கள் மீண்டும் ஒரு தனி நாடாக கூட அறிவிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் போவோம் அப்படின்றது ஒரு பெரிய. ஏன்னா திபத்தை குறி வச்சு அமெரிக்காவுடைய பாராளுமன்ற குழு போன வருடம் இந்தியா வந்ததும் நம்ம இந்தியா அரசு அதிகாரப்பூர்வமாக அவங்கள அந்த விருந்தோம்பல் ஹோஸ்ட் பண்ணி தலாய் லாமாவை சந்திச்சதா இருக்கட்டும், இல்லை தலாய் லாமா அவர்களுக்கு முதல் பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சதா இருக்கும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டேட்டஸ் கோலேருந்து மாறி ஒரு ப்ரெஷரை பில்டப் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இந்தியாவுடைய பொருளாதாரம் இப்போவும் 7% வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் அந்த ஆயில் ஷாக்ல இந்திய பொருளாதாரம் நிச்சயமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பாகிஸ்தான் பிச்செடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு, பட் அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாது. சைனாவை இது பாதிச்சிருக்கு, பட் அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாது. நம்மளோட எக்கனாமியில ஒரு தாக்கம் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அணு ஆயுதங்கள் ஏவக்கூடிய நிலைமையில 12 அணு ஆயுதங்களை இந்தியா வச்சிருக்கிறதா சிப்ரி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டோம். ஸோ அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய நிலைமையில, அதுவும் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிளா ஆழ்கடல்ல எங்கிருந்து வரும்னு சொல்லக்கூடாத அளவுக்கு முடியாத அளவுக்கு ஒரு அம்பிகுவஸா எதிரிகளை பதட்டத்தில் வச்சிருக்கோம் அப்படின்ற போது இந்த இடத்துலையும் இந்தியா அந்த அணு ஆயுதம் அப்படின்னா இது எங்களுடைய தர்மத்துக்கு எதிரானது, காந்தி பிறந்த மண், புத்தர் பிறந்த மண் அப்படின்றது டீவியேட் ஆகி தேவைப்பட்டால் எங்ககிட்ட முறைச்சிக்காதீங்கன்ற அளவுக்கு ஒரு அக்ரெசிவான போஸ்டரிங்க குறிப்பாக அணு ஆயுதங்களில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் போது அடுத்த 2 வருடங்களுக்குள்ள இந்தியா அணு ஆயுத சோதனையை நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவுடைய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் பேஸ், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் மே 2026 மிசைல் ஃபெஸ்டிவல் அப்படின்றத இந்தியா பண்ணி முடிச்சாங்க. அதன் பிறகு வியட்நாமுக்கு பிரம்மோஸ் மிசைல் கொடுக்கறதா ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். துருக்கியை சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய எதிரி நாடுகளான கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகள் ஆகாஷ் மற்றும் பிரம்மோஸை கேட்குறாங்க. ஸோ இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இதனால் வரைக்கும் நம்மளுடைய பவர், சாஃப்ட் பவரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஐடி தொழில்நுட்பம், வேர்ல்டோடைய ஹெச்ஆர் ரிசோர்ஸாக நம்ம இருந்தோம். யோகா, கல்ச்சர், இந்த மாதிரியான இடங்கள்ல சாஃப்ட் பவரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் போது முதல் முறையாக நம்ம ஹார்டு மிலிட்ரி பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை நம்மளுடைய எதிரி நாடுகளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எதிரிக்கு எதிரி நண்பன்ற கான்செப்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்தியாவுடைய மிசைல் எக்ஸ்போர்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, வியட்நாம் இது எல்லாமே சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா சைப்ரஸ், கிரீஸ், அர்மேனியா இது எல்லாமே துருக்கியை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். இப்போ துருக்கி என்ன பண்ணுறாங்க, மாலத்தீவுக்கு அவங்களுடைய ட்ரோன்ஸு, பங்களாதேஷுக்கு அவங்களுடைய ஆயுதங்கள், பாகிஸ்தானுக்கு கணிசமான அளவுக்கு ஆயுதங்கள், இந்தோனேஷியாவுக்குன்னு சொல்லி அந்த ஒரு இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்ற கான்செப்டில் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கு. இன்ஃபேக்ட் இத்தனைக்கு இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. நமக்கு அண்டை நாடு கிடையாது. ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம எங்கேயுமே கம்பீட் பண்ணலை. துருக்கியோடைய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுற்றுலாத்துறை, அதில் மிக முக்கியமான பங்கு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். குறிப்பாக இந்தியாவுடைய
ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் வென்யூவா துருக்கி இருந்துச்சு. இப்போ அதுல எல்லாத்துலேயுமே ஒரு பவர் பாலிடிக்ஸை இந்தியா ரொம்ப அக்ரெசிவா பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டைலமா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில முக்கியமான சீக்வன்ஸை நம்ம பார்க்கலாம். மே 7 to 10 அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த பிறகு டிஆர்டிஓடைய அக்னி MIRV மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், பல அணு ஆயுதங்களை ஒரே நேரத்தில் செலுத்தக்கூடிய அக்னி ஏவுகணையோட டெஸ்ட் வந்து மே 9 நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு அக்னி 4, அக்னி பிரைம், அக்னி 1, டாரா, VLSR, SAM போன்ற பல வகையான ஏவுகணைகளில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கவுண்டர் டெரரிசம் ICCTன்ற அமைப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. அதோட தலையங்கத்துடைய பேர் ஆப்ரேஷன் சிந்தூர் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் இந்தியா இன் அட்ரஸிங் டெரரிசம் இன் காஷ்மீர். இனிமே வரக்கூடிய காலங்களில் காஷ்மீரில் பயங்கரவாதத்தை இந்தியா எப்படி கையாள போகுது அப்படின்றதுக்கான மிக முக்கியமான திருப்பு முனையாக ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ICICI டைரக்ட் ரிசர்ச், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் கம்பெனியோட ரிசர்ச்சில் ஜியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட் ஆன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். சிப்ரியோடைய நியூக்ளியர் ரிப்போர்ட் 2026, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி CNBC ஏப்ரல் 7 ஒரு ஊடக செய்தி வெளியிடுறாங்க. இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் ஈஸ் வித் இந்தியா டெலிகேஷன்ஸ் விசிட். ஈஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த கோபம் தனியுது அப்படின்ற போது அதில் உள்ள இருக்கக்கூடிய மீனிங் வந்து இந்தியா சைனாவும் பார்ட்னர்ஷிப்பில் போகலை அப்படின்ட்டு. ஏன்னா இப்போவும் இந்தியா கிட்ட இருந்து அதிகமாக அரிசியை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு சைனா. சடனாக பார்த்தீங்கன்னா அரிசிக்கு வந்து ஒரு பேன் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ தான் அரிசி அறுவடை செஞ்சு போகக்கூடிய ஒரு டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிளகாய், நம்மளுடைய ரெட் சில்லிக்கு ஒரு தடையை வந்து இப்போ விதிச்சிருக்காங்க. அதுக்கு நிறையா காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இதில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட் கண்டென்ட்டு. இது இப்போ UAE, ஐரோப்பா போன்ற நாடுகளில் இந்தியாவுடைய மேங்கோஸ், மாங்கனிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா பெஸ்டிசைட் நேபாளெலாம் சிறு நாடு, அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய லேப் எல்லாமே கிடையாது பெரிய அளவுக்கு. அவங்களே நம்ம பொருட்களை தடை செய்கிறாங்க. இது நம்ம அக்ரிகல்ச்சரில் அளவுக்கு அதிகமான பெஸ்டிசைடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வருது. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் சைனா இந்தியா கிட்ட அந்த ஓப்பன் அண்ட் ஷட் கேம் அவங்க பண்ணலை. இங்கே அங்கன்னு இந்தியாவை எழுத்தி பிடிச்சி தான் இருக்காங்க. இப்போ RIC அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா இந்தியா சைனாவுடைய கூட்டமைப்பை புத்தின் அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிச்சு கொண்டு வரணும். இந்தியா சைனா பிரச்சனையை தீர்த்து ரஷ்யா இந்தியா சைனா ஒரு பிளாக்ல கொண்டு வந்தா அமெரிக்கா மற்றும் அதோட கூட்டாளிகளை வீழ்த்திடலாம் அப்படின்றது தான் அவருடைய ஒரு மேஜர் ஜியோ பொலிட்டிக்கல் அம்பிஷன். பட் சைனா எந்த அளவுக்கு ஒத்து வருவாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். இந்தியா என்னைக்குமே சைனாவை ஒரு நம்பிக்கை இல்லாம தான் பார்க்கும். ஏன்னா RIC வந்துச்சு, ஒருவேளை அந்த கூட்டணி நல்ல ஒரு இதில் உருவாச்சு, இந்திய சீனாவெல்லாம் சால்வ் ஆச்சுன்னா கூட அது வந்து ஒரு மிக பலமான கூட்டணி. உலகத்தோடைய மிகப்பெரிய எனர்ஜி ப்ரொடியூசர் இருக்கக்கூடிய ரஷ்யா, உலகத்தோடைய மிகப்பெரிய சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டும் உற்பத்தி துறையும் கொண்ட இந்தியா, உலகத்தோட நம்பர் 1 உற்பத்தி துறையும் தொழில்நுட்பத்தையும் கொண்ட சைனா, இந்த 3 நாடும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா கேமை வந்து கம்ப்ளீட்டா மாத்திர முடியும். ஆனா இந்த கூட்டணி உருவாகுமா அப்படின்னா நிச்சயமா உருவாகாது. 2 அன்ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் நம்மளுடைய நிலத்தை அபகரிக்க பார்க்கக்கூடிய சைனாவோட ஒரு முழு நம்பிக்கையோட பார்ட்னர்ஷிப்பால இந்தியா உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே மாதிரியான ஒரு நிலைமையை தான் நம்ம குவாட்லையும் பார்க்க முடியுது. அமெரிக்காவை முழுவதும் நம்பி ஒரு பார்ட்னர்ஷிப்ல போக இந்தியா விரும்பல. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கேமுக்கு நடுவில் தான் இங்க தண்ணீரை தரமாட்டோம் அப்படின்னு சொல்றது பாகிஸ்தான் உள்ள இருந்து உடையறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜ். தண்ணீரை தரலனா நான் அவங்களை தாக்கிடுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாலும் அவங்க மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்றது தெரியும். ஸோ இந்தியா எந்த பாயிண்ட்ல அதை சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். பயங்கரவாதத்தை வாட்டர் அண்ட் பிளட் கேனாட் ஃப்ளோ டுகெதர், ரத்தமும் தண்ணீரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட்ல பயங்கரவாதத்தை நிறுத்திட்டீங்கன்னா தண்ணீர் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற அர்த்தம் இருக்கும்போது அவங்க மக்கள் இப்ப கேள்வி கேட்கக்கூடிய அந்த
சமூக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய பல்ஸ் என்னன்னா, ஏன்டா இதை நிறுத்தி தொலைய மாட்டேங்கிறீங்க, இதுதான் இவ்வளோ 1000 பேர் இங்க செத்துருக்காங்க, இவ்வளோ இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சிருக்கீங்க, நாளைக்கு தண்ணி இல்லாம போச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு இந்த மக்களை யோசிக்க வச்சிருக்கு. என்ன நடக்குன்றது ஒரு டீட்டெயில் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.